ஏதாவது ஒரு செஸ்ட் பெயின் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு டாக்டரை கொண்டு போய் காமிச்சிருங்க. ஏன்னா நம்மளாவே ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. இல்லை இது கேஸ் தான். நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. ஹார்ட் அட்டாக்ன்றது மெயினாக வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை கொடுக்குற ரத்த குழாய்க்குள்ளே பிளாக்கேஜஸ் வரும்போது தான் ஹார்ட் அட்டாக் வருது. பட் பிளாக்கேஜ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரணும்னு அவசியம் இல்லை. Unhealthy lifestyle is one main thing, especially for younger generation. So smoking என்றது very very significant risk factor. Unhealthy diet, lack of sleep. ஒரு மனிதன் ஹார்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்கணும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? ஜிம்மில் சடனாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது கொலாப்ஸ் ஆகிறதெல்லாம் இட் நீட் நாட் பி அ டிப்பிக்கல் ஹார்ட் அட்டாக் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட். ஹார்ட் அட்டாக் ஒன்று ஆகலாம், இன்னொன்று தெர் இஸ் சம்திங் எல்ஸ், சடன் கார்டியாக் டெத்துன்றது நடக்கும் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் சடன்லி பீட்டிங் வெரி ஃபாஸ்ட், ஒரு அரித்மிக் இவெண்ட் நடக்கும். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. MP developer launching Villa Vaibavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா ரொம்ப முக்கியமான ஆளை தான் பார்த்து பேச போறோம். இதய நல மருத்துவர் டாக்டர் ஷில்பா அவங்க கிட்ட போயிட்டு ஹார்ட்டை எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும், ஒரு மனிதனுக்கு இதயம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ இப்போ சமீப காலமாக பார்த்தா யாரை பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக் வருது, குழந்தைக்கு கூட ஹார்ட் அட்டாக் வருது. ஒருத்தவங்க காலையில் நல்லா இருக்காங்க, திடீர்னு பார்த்தா நைட் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வருது. என்ன காரணம்? ஹார்ட் அட்டாக்ன்றது மெயினாக வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை கொடுக்குற ரத்த குழாய்க்குள்ளே பிளாக்கேஜஸ் வரும்போது தான் ஹார்ட் அட்டாக் வருது. பட் பிளாக்கேஜ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரணும்னு அவசியம் இல்லை. வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அந்த பிளாக் மேலே ரத்த கட்டி ஃபார்ம் ஆகும்போது அந்த நேரத்தில் கொஞ்சம் சமயத்துக்கு ஹார்ட்டுக்கு ஒரு ஏரியாவுக்கு சுத்தமாக பிளட் சப்ளை இல்லாமல் போயிடும். ஸோ அந்த நேரத்தில் தான் ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா யங்கர் அண்ட் யங்கர் பேஷண்ட்ஸ், ஸோ லெஸ் தென் 40 இயர்ஸில் கூட ஹார்ட் அட்டாக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் வி ஆர் சீயிங் மோர் பேஷண்ட்ஸ் லைக் தட். ஸோ அதுதான் கொஞ்சம் அலார்மிங்காக இருக்குது. அதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா, ஆமாம் மேம், இந்த ஹார்ட்டில் பிளட் கிளாட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, அது என்ன காரணம், எதற்காக பிளட் கிளாட் ஆகுது? பிளட் கிளாட் ஆகிறதுன்றது நீங்கள் யூ கீப் தட் அசைட். பட் மெயினாக வாட் ஆர் த ரீசன்ஸ் தட் பேஷண்ட்ஸ் டெவலப் தீஸ் ப்ராப்ளம்ஸ்ன்றது ஐ திங்க் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன். கண்டிப்பாக. ஸோ பேசிக்லி unhealthy lifestyle is one main thing, especially for younger generation. So smoking என்றது very very significant risk factor. Unhealthy diet, lack of sleep and work stress, இதெல்லாமே risk factors for the younger generation. அது மட்டும் இல்லாமல் some of them have very strong family history, that is genetically they are predisposed to developing these kind of problems. So இதனால they are at a much higher risk than their counterparts who are of the same age. ஒரு மனிதன் ஹார்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்கணும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? அப்படி ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இந்த விஷயம் ஃபாலோ பண்ணால் எதுவுமே வராதுன்னு சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாகவே ஒரு ஹார்ட் ஹெல்த்தி டயட், கொஞ்சம் ஒரு மாடரேட் லெவல் ஆஃப் எக்ஸசைஸ், ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாலே வில் பி ஏபிள் டு கீப் கொஞ்சம் இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் அட் பே. சில பேர் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சின்னதாக குட்டியாக நெஞ்சு வலிச்சா கூட எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இந்த வாயு ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ சில பேர் மாடிப்படி ஏறும்போது மூச்சு வாங்கும். ஸோ அதையும் நம்மளுக்கு ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நினச்சிக்கிறாங்க. அப்படிங்கிறவங்கள எப்படி தெளிவாக எடுத்துக்கிறது, இதுதான் ஹார்ட் அட்டாக், இது ஹார்ட் அட்டாக் கிடையாதுன்னு எப்படி நம்ம தெளிவாக அதில் முடிவு பண்ணிக்கிறது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஏதாவது ஒரு செஸ்ட் பெயின் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு டாக்டரை கொண்டு போய் காமிச்சிருங்க. ஏன்னா நம்மளாவே ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. இல்லை இது கேஸ் தான். நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, பட் தே வில் கம் வெரி லேட். ஸோ அந்த லேட்டாக வரும்போது இல்லை நாங்கள் கேஸ் நினச்சிட்டு இப்படியே கொஞ்சம் பூண்டெலாம் சாப்பிட்டு பார்ப்போம், சுடு தண்ணி குடிச்சு பார்ப்போம், இந்த மாதிரி நிறைய அவங்க வீட்டிலே பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அதனால லேட்டாக தே ப்ரெசென்ட் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் சம்டைம்ஸ் இட்ஸ் டூ லேட் டு டூ எனி திங் ஆர் ஹெல்ப் தெம்.
புரியுதா? அதனால தே ஷுட் நாட் இல்லை அதான் ஸோ தே ஷுட் நாட் ரியலி பி டேக்கிங் மெஷர்ஸ் லைக் தட். ஒரு செஸ்ட் பெயின் இருக்கு, சம்படி அட் ஹோம் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் சச் சிம்டம்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர் கிட்ட கூட்டின்னு போய் ஒரு இசிஜி ஆச்சு எடுத்து பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் வில் பி ஏபிள் டு ட்ரூலி டிஃப்ரென்ஷியேட் இது ஹார்ட்னாலேயா இல்லை வேற ஏதாவது ரீசன்னாலேயா. சில பேர் அதை எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்கல்ல மேம், அது ஏதாவது பெருசாக பிரச்சனை அந்த பயத்தை விட்டுடணும், பயப்படக்கூடாது, மைண்ட்ல பயத்தோட போகக்கூடாது. ஓகே மேம், இந்த வரதுக்கு முன்னாடி இந்தந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு போகலாம். பூண்டு சாப்பிடலாம், சுடுதண்ணி குடிக்கலாம், சில பேர் பெருங்காயம் கரைச்சு குடிக்கிறேன், அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. அட் தி ஏர்லியஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகணும், கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயிடணும். இப்போ நிறைய பேர் இன்னொன்று, சாரி ஐ டோன்ட் மீன் டு இன்டர்ஜெக்ட் யூ, நீங்கள் கேட்டீங்க மாடிப்படி ஏறும்போது மூச்சு வாங்குது, அது ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிம்டம். நிறைய லேடிஸ்க்கெல்லாம் செஸ்ட் பெயின் வரணும்னு அவசியம் இல்லை. நான் ஹார்ட் அட்டாக் பற்றி சொல்லலை, பட் ஹார்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதுக்கு ஒரு வார்னிங் சைனாக இருக்கலாம். மூச்சு வாங்குறது, மூச்சு வாங்குது, அதிகமாக மூச்சு வாங்குது, அன்டியூவாக ஒரு சமீப காலத்தில் கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்குறதும் ஒரு சிம்டமாக இருக்கலாம். ஸோ மேபி சம் பிளாக்கேஜஸ் ஆர் டெவலப்பிங். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்டம் இருந்தாலும் தே ஷுட் கம் ஃபார்வர்ட் டு அ கார்டியாலஜிஸ்ட் அண்ட் கொஞ்சம் பேசிக் டெஸ்டிங்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். பேசிக் டெஸ்டிங்னா இசிஜி, எக்கோ, ஸ்ட்ரெஸ் டெஸ்ட், ஏதாவது ட்ரெட்மில் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரிசல்ட்ஸ் வி வில் அட்வைஸ் சர்டன் டெஸ்ட். ஓகே மேம். அதை தவிர்த்து வந்து இப்போ மூச்சு வாங்குறது ஒரு ஷைன் சொல்கிறீங்க. சில பேர் பார்த்தா நார்மலாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா உங்களுக்கு பயங்கரமாக வேர்க்கும். எதுக்கு வேர்க்குதுன்னே தெரியாது, நல்லா வேர்த்துருவாங்க, தொப்பலாயிருவாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இட் கேன் பி அ ஹார்ட் அட்டாக். திடீர்னு வேர்த்து கொட்டுறதும் கேன் பி அ சிம்டம் ஆஃப் அ ஹார்ட் அட்டாக். ஓகே, ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை முன்னாடியே பார்த்துடணும். தே ஷுட் சி திடீர்னு ஒரு காரணம் இல்லாமல் திடீர்னு வேர்த்து கொட்டுறது, செஸ்ட் பெயின் வருது, எந்த காரணமும் இல்லாமல் திடீர்னு மூச்சு வாங்குறது, ஒரு மாதிரி ஏர் ஹங்கர் மாதிரி, கேஸ்பிங் ஃபார் ஏர், இதெல்லாம் இருந்தால் டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். ஷூர் மேம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா வந்து ஒபிசிட்டி. இப்போ இருக்க குழந்தைங்களா இருக்கட்டும், இப்போ இருக்கிற டீனேஜ் பாய்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே பார்த்தா பொண்ணுங்களே மோஸ்ட் ஆஃப் அவங்களோட ஏஜோட அதிகமாக தான் வெயிட்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த வெயிட்னால வந்து ஹார்ட் அட்டாக் வருமா மேம்? வெயிட்னால டெஃபினெட்லி தெர் இஸ் அ increased stress on the heart. அது ஒன்று. Second thing is, the weight is usually related to unhealthy eating habits. In women பார்த்தீங்கன்னா weight is related to polycystic ovarian disease, and this happens because of insulin resistance. So they tend to have high sugars, younger age le higher cholesterols இருக்கும். So இதெல்லாம் are precursors to developing heart problems in the future. So கண்டிப்பா weight management is a very very important part of maintaining heart health. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின் மேம். இப்போ நீங்க பார்த்த வரைக்குமே எந்த வயசுல, இப்போ ரொம்ப கம்மியான வயசு சொல்லுவோம்ல, 20, 25 இந்த வயசுல இருந்து ஹார்ட் அட்டாக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பார்த்த வரைக்கும் எந்த வயசுல இருந்து ஹார்ட் அட்டாக் ஸ்டார்ட் ஆயிருக்கு? என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் யங்கஸ்ட் பேஷண்ட் பார்த்துருக்கிறது 24 years. 24 yearsல அது என்ன காரணமா இருக்குது? அதுக்கு என்ன காரணம்? he was a smoker. பயங்கர ஸ்மோக்கராக இருந்தார். அது ஸோ தட் வாஸ் த ஒன்லி ஒன் திங் தட் வி குட் ஐடென்டிஃபை. அது இல்லாமல் தெர் ஆர் சர்டன் அதர் திங்ஸ், ஹைப்பர் ஹோமோசிஸ்டினிமியா, இந்த மாதிரியெல்லாம் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். சரி, ரொட்டீனாக தோஸ் ஆர் நாட் திங்ஸ் தட் வி ஆல்வேஸ் லுக் அட். But when a 24-year-old or a 25-year-old comes with a heart attack, then you have to look into some other rarer causes of why this patient might have such a problem. Once we had a 27-year-old who used to work out a lot and konja performance enhancing idella use pannittu irundanga. That patient also came with a, but his was not in the typical blood clot form agra mari illama irundittu. He had a what we call vasospasm, coronary vasospasm nala he had a heart attack. So adukku it's only medication. Okay, நிறையா வந்து இப்போ நீங்கள் எக்கோ பார்க்கணும், சில இசிஜி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் போக லைக் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆன்ஜியோ பண்ணி தான் வந்து அந்த பிளாக் இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் வந்து அது சொல்லுவாங்க? ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹார்ட் செக்கப் பார்த்திங்கன்னா இசிஜி எக்கோவில் மட்டும் முடியாது. we will do some sort of stress testing. ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்கிறது சிம்பிளாக ட்ரெட்மில் இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ் எக்கோ, விதவிதமான சில நியூக்ளியர் இமேஜிங் அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு வந்ததுன்னா தென் யூஸ்வலி வி வில் அட்வைஸ் ஃபார் அன் ஆன்ஜியோகிராம். இல்லை ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப கிளியராக அவரால் சொல்ல முடியுது, நான் 100 மீட்டர் நடந்தாலே எனக்கு ஒரு மாதிரி மாறலாம் அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக தட் மீன்ஸ் தட் ஹி ஹஸ் சம் டிகிரி ஆஃப் பிளாக்கேஜ். ஸோ வி வில் யூஸ்வலி டைரக்ட்லி அட்வைஸ் ஃபார் அன் ஆன்ஜியோகிராம் டு பி டன். தேர்ட் செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் வுட் பி ஹார்ட் அட்டாக்கால் வந்த பேஷண்ட்னா கண்டிப்பாக ஆன்ஜியோ பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் வி நீட் டு சி எந்த அளவுக்கு பிளாக்ஸ் இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ ஆன்ஜியோ பண்ணுறதுக்குலாம் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து எப்படியும்
பேஷண்ட்ஸ் பார்ப்பாங்க ஒரு ஹார்ட்னு போட்டாலே. சில பேர் வந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுலேயே நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, இத்தனை டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எதுக்கு ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. யூஸ்வலாக எல்லா டெஸ்ட்லையும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா we will not advise for the angiogram. ஓகே ஓகே மேம். ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் ப்ராப்ளம் இருந்தால் தான் அந்த ஆன்ஜியோகிராம்ன்றது அட்வைஸ் பண்ணும். ஏன்னா even though it is a very low risk procedure, it is still an invasive procedure. So ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலில் half a day அட்மிட் பண்ணி நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். So it is an invasive procedure-னால we will avoid doing it unless there is a very strong indication. கண்டிப்பா மேம். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தா வந்து இப்போ எல்லாருக்கும் முக்கியமான ஒரு காரணம், ஒரு நோய் அப்படின்னு சொல்ல, எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய நோய் அப்படின்னு சொல்ல ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? உண்டு. ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுக்கும்போது blood pressure ஏறும், you tend to engage in very unhealthy eating habits, sleep will not be proper when you're under severe periods of stress. So இதெல்லாம் can contribute to the development of a heart attack if you are already at risk. ஓகே, இப்போ ஸ்லீப் நீங்கள் சொல்கிறதுனால கேட்குறேன். கரெக்டாக ஒரு மனிதன் இத்தனை மணி நேரம் தான் தூங்கணும் அப்படின்னா எத்தனை மணி நேரம் தூங்கணும்? ஒரு ஆவரேஜ் 6 to 8 hours of sleep கிடைக்கணும் அடல்ட்ஸ்க்கு. 6 to 8. ஓகே மேம். ஓகே, மினிமம் 6 up to 8 hours of sleep இருக்கணும். ஓகே. இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் வேற மாதிரியான சில பேர் சில விஷயங்களுக்கு மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் அந்த 8 மணி நேரம் தூக்கம் போதுமா? போதும். ஓகே. நீங்க you are asking about sleeping medications? இல்ல லைக் அவங்களுக்கு சுகர் இருக்கலாம், வாட் எவர், இல்ல தூக்கம். அதுக்கு இட்ஸ் ஸ்டாண்டர்ட் 8 hours of sleep is good enough. ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் பார்த்தா மோஸ்ட் ஆஃப் ஹார்ட் அட்டாக் வந்து தான் நிறைய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஏன் அவங்களுக்கு வருது? ஏன்னா ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு வராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தா மோஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, அவங்களாம் வந்து பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்து போகிறாங்க. என்ன காரணம்? இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அண்ட் இது ரொம்ப ஆக்டிவாக இப்போ ஜிம்மில் சடனாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது கொலாப்ஸ் ஆகிறதெல்லாம் இட் நீட் நாட் பி அ டிப்பிக்கல் ஹார்ட் அட்டாக் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட். ஹார்ட் அட்டாக் ஒன்று ஆகலாம், இன்னொன்று தெர் இஸ் சம்திங் எல்ஸ், சடன் கார்டியக் டெத்ன்றது நடக்கும் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் சடன்லி பீட்டிங் வெரி ஃபாஸ்ட், ஒரு எரித்மிக் இவெண்ட் நடக்கும். So that is the heart beats extremely fast. அவங்களுக்கு அது தெரியுமா மேம்? அவங்கனால ஏதாவது ஒரு ஃபீல் பண்ண முடியுமா? இதெல்லாம் ஒரு சடனா நடக்கிற ஈவென்ட். ஓகே. அவங்களுக்கு மேபி ஒரு சில பேருக்கு they may have had some symptoms in the past but they may have ignored it. பட் அது அந்த சமயத்தில் அப்படி வரும்போது ஒரு இமீடியட் மெடிக்கல் அட்டென்ஷன் கிடைக்க முடியலன்னா it can lead to a sudden death. Okay. So it need not always be a heart attack. நம்ம layman we say that it is a heart attack, but it need not actually be a heart attack. It could have been something like this also. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கறனால கூட வரலாம் அப்படினு சொல்றீங்க. ஆமா, ஹார்ட் ரிதம் அப்நார்மாலிட்டி கூடனால இந்த மாதிரி திடீர்னு கொலாப்ஸ் ஆகலாம் விடலாம். ஓகே மேம். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தா வந்துட்டு நார்மலா வீட்ல இருப்பாங்க லேடிஸ் வந்துட்டு, ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்தா வந்துட்டு அவங்க திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃபேமிலி பற்றி திங்க் பண்ணுவாங்க, சில விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுவாங்க. ஒரு சின்னதாக ஹார்ட் ஒரு மாதிரி வலிச்சாலே அவங்க ஒரு ஹார்ட் அட்டாக் தான், நம்மளுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு ஒரு பேனிக் ஆகிறாங்களே. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வருது. ஸோ அதை அந்த மாதிரி வராமல் தடுக்கணும்னா அவங்க எந்த மாதிரியான இது விஷயங்கள்லாம் பண்ணிக்கணும்? ஸோ சில விஷயங்களுக்கு பயந்துருவாங்க, ரொம்ப ஒரு விஷயம் சொன்னாலே அப்படி ஷாக் ஆயிடுவாங்க, ஸோ ஒரு விஷயம் சொன்னாலே பயந்துருவாங்க, பதட்டப்படுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா அவங்க என்ன மாதிரியான இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஒரு சில டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் we cannot help. ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க, அவங்களாம் எவ்வளோ சொன்னாலும் அவங்களால அது மாற்ற முடியாது. பட் சம் பீப்புள் வித் சம் டிகிரி ஆஃப் மெடிடேஷன், கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுல தே வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் தட். ஏன்னா சம் திங்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் இன்டியூசிங், ஆங்ஸைட்டி இன்டியூசிங் அப்படின்னு ஒரு பேனிக் ஆகும்போது ஹார்ட் பீட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அதிகமாகும், ஒரு மாதிரி வேர்த்துரும், எல்லா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான எல்லா வகையான விஷயங்களும் அவங்க கிட்ட பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சில பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா அவங்க என்ன பண்ணணும்? என்ன மாதிரியான ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணுமா, இல்லை ஏதாவது சவுண்ட்ஸ் கேட்கணுமா? ஸோ ஏதாவது இருக்கா? I wouldn't be able to really அது ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு சிம்டம் திடீர்னு வந்தது, ஜஸ்ட் as an எக்ஸாம்பிள், வீட்டில் ஒரு சண்டை நடக்குது, திடீர்னு யாருக்காவது அந்த சண்டையில் இன்வால்வ் ஆன ஒரு somebody is suddenly complaining of இந்த மாதிரி ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது, வேர்த்து கொட்டுது அந்த மாதிரினா அது இக்னோர் பண்ணோன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இட் மைட் பி அ பேனிக் அட்டாக், பட் ஒரு பேசிக்காக ஒரு இது எக்ஸாமின் பண்ணாமல் நம்மளால சொல்ல முடியாது தட் இட் இஸ் ரியலி அ பேனிக் அட்டாக்ன்றது. வி ஷுட் நாட் பி ப்ராப்பகேட்டிங் த திங் தட் ஓகே இது பேனிக் அட்டாக் தான், நீங்கள் வீட்டிலே உட்காந்து கொஞ்சம் நிறைய டேக் அ ஃபியூ டீப் பிரெத்ஸ், கொஞ்சம் தண்ணி குடிங்க சரியாயிடும்னு ஐ வில் நாட் சே தட். ஸோ இட் இஸ் பெட்டர். அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கா, எஸ் இட் ஆல் சவுண்ட்ஸ் லைக் இட் குட் பி சம்திங் சீரியஸ், அதனால இட் இஸ் பெட்டர் டு get that person to the hospital at the earliest.
ஓகே மேம். நெக்ஸ்ட் பார்த்தா வந்துட்டு ஐ மீன் சில பேருக்கு பார்த்தா திடீர்னு நைட் நேரத்தில் தான் வந்து சுகரோட லெவல் கம்மியாகும், பிபி இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைமில் அவங்க ஒரு சாக்லேட்ஸோ வாட் எவர் பசிக்குதோ ஏதோ சாப்பிட்டு அவங்க சரி பண்ணிப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து அந்த டைமில் ஹார்ட் பீட்ஸ் எப்படி மேம் இருக்கும்? Heart beat usually will be normal. அந்த But டைமில் ரொம்ப ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இந்த ரொம்ப பிளட் சுகர்ஸ் லோ ஆகிறது ஆக்சுவலி இஸ் நாட் குட். ஏன்னா இட் கேன் ப்ரொவோக் ஹார்ட் அட்டாக். அதையே அவங்க சாப்பிட்டு அந்த டே ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் அதே நைட் மட்டும் இந்த மாதிரி ஆகுது. இரவு நேரங்களில் அதிகமாக பார்த்தா வந்துட்டு அந்த டைமில் தான் வந்து பிபியோட லெவல் அதிகமாகும், சுகரோட லெவல் கம்மியாகும். ஏன் அது இரவு நேரங்களில் ஆகுது? அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் என்னால் சொல்ல முடியாது. பட் என்னென்னா பீப்புள் ஹூ ஹாவ் blood pressure spikes in the night or very low blood sugars in the night, they are the ones who are at a risk for developing problems. புரியுதா? இந்த ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் அந்த டைமில் ஆகிறதே அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தான். திடீர்னு ரொம்ப பிபி ஷூட் அப் ஆகுது. ஏன்னா நார்மலாக நம்ம தூங்குற நேரத்தில் பிபி ஷூட் கம் டவுன். பகலில் இருக்கிறதோட நைட் டைமில் பிபி கொஞ்சம் கம்மி ஆகணும். ஆமாம். பட் தூங்குற நேரத்தில் ஒரு சில பேருக்கு பிபி அதிகமாக இருக்கும். there can be a host of reasons for it, obstructive sleep apnea அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். பட் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் they are at a higher risk for developing any sort of cardiovascular problems, be it heart attack, stroke இதெல்லாம். ஒரு சில பெண்கள் வந்து ஜிம்முக்கு போனால் வெயிட் தூக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து என்ன சொல்லுவாங்க, பொண்ணுங்கள் வெயிட் தூக்கக்கூடாது, வெயிட் தூக்குனா கர்ப்பப்பை இறங்கிடும் சொல்லுவாங்க, யூட்ரஸ் இறங்கிடும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பேசுவாங்க. ஸோ அவங்க வெயிட் தூக்குறனால அவங்களுக்கு எதாவது ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்லை, அப்படியெல்லாம் வராது. வித்தின் லிமிட்ஸ் தே கேன் வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணலாம். ஓகே. பட் வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது இட் ஷுட் பி வித் அ ப்ராப்பர் ட்ரெயினர் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஏன்னா லாட் ஆஃப் இன்ஜுரிஸ், யூ ஆர் ப்ரோன் டு டெவலப் இன்ஜுரிஸ் வென் டூயிங் வெயிட் லிஃப்டிங், எஸ்பெஷலி இஃப் யூ டோன்ட் டூ இட் இன் அ ப்ராப்பர் வே. ஓகே மேம். நெக்ஸ்ட் பார்த்தா வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம எஸ்ஆர்எம் அதில் வந்து கண்டக்ட் பண்ணுற வாக்கத்தான் வந்து பண்ணுறாங்க மீன்ஸ். ஸோ எதற்காக அதை கண்டக்ட் பண்ணுறாங்க? பேசிக்லி டு ரேஸ் அவேர்னஸ் அபவுட் ஹார்ட் ஹெல்த். ஆஸ் கார்டியாலஜிஸ்ட் நாங்கள் எல்லோரும் பேஷண்ட்ஸ்க்கு எப்போவுமே அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி கொஞ்சம் டெய்லி வாக்கிங் போங்க. ஏன்னா டெய்லி வாக்கிங் போகிறதுல there are a lot of benefits. ஸோ வாக்கிங் போகிறதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. கண்டிப்பாக. இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் வெயிட், இட் ஹெல்ப்ஸ் டு பிரிங் blood sugars in control, it helps to bring blood pressure under control, கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ரிடக்ஷன் எல்லாமே இருக்குது. அண்ட் உங்களோட எக்ஸசைஸ் கெப்பாசிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பாடி கண்டிஷனும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஆல் ஆஃப் திஸ் வாக்கிங் ஹெல்ப்ஸ் இன் ஆல் ஆஃப் தீஸ் வேஸ். ஸோ அதுக்காக தான் we are doing a walkathon commemorating World Heart Day, which falls on a Sunday this year. ஸோ அதனால் we are doing an early morning walkathon. ஓகே. ஸோ எல்லாரும் வந்து அந்த வாக்கத்தானில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், இதயத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஹார்ட் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. தேங்க்யூ. Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone, everywhere. MP developer launching Villa Vaibavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806.